விட்டுட்டாச்சு, உலகத்தையே விட்டேன், உலகத்தை அதிக நேசித்தவன் ஆவி கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னால் அது எனக்கு மட்டும் பொருந்தும். இங்கே உற்சாகமாக கையை தரலாம், உங்களுக்கெல்லாம் பொருந்தும். அப்படின்னா விட்டுட்டு வாங்க. நான் விட்டேன், எல்லாவற்றையும் ஆட்சி தொழிலை விட்டேன். இப்போ எல்லா பிஸ்னஸையும் மூட சொல்லிட்டு இருக்காரு, எல்லாம் மூடிட்டு இருப்பேன். ஒவ்வொரு ஜிஎஸ்டியாக க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். கர்த்தரை மட்டும் பற்றிக்கொள்ளும். ஏன்னா சிறிது காலம் அது எனக்கு தந்தார், இனி அது எனக்கு தேவையில்லை, தூக்கி குப்பையில் போட்டுருவேன், எப்போ மூட்டை கட்டுன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னால் நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் சும்மா கையை தட்டலாம். அவை கால முடிய போகிறது. எத்தனை பேரை பரிசுத்தமாக்க முடியுமோ அதை செய்யுங்க, எத்தனை பேரை ஆதாயப்படுத்த முடியுமோ அதை செய்யுங்க. அதற்கேற்ற பலன் உங்களுக்கு பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். இந்த பூமியில் எனக்கு என்ன சேர்த்து வச்சா கரையான் பிரிச்சிடும். பரலோகத்துக்கு சேர்த்து வச்சா அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் ஒரு வீட்டுக்கு ஒருத்தனையாவது பைபிள் காலேஜுக்கு அனுப்பணும். தேவனுடைய பணியை செய்யட்டுமே ஒருவர். எல்லாரும் சொல்லுவாங்க தேவன் கர்ப்பத்திலே சொல்லுவாங்க, பெருமை சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு லேடி நேற்று வந்து உட்கார்ந்துருந்து தென்காசியில் உட்கார்ந்துருந்து 1/2 மணி நேரம் இல்லை 3.5 மணி நேரம் ரயில் விட்டுட்டு போனாங்க. தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் பச்சை ஜனம் என்ன கிழிச்சிட்டேன். என்னை நம்ம ஸ்பீச் அப்படி தானே இருக்கும், கிழிச்சிட்டேன். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் உனக்கு வயசு என்ன? அது 57. என் வயசு ஒன்றோட கூடுதல் 63. கிழிச்சிட்டேன்னு சொன்னதுக்காக சொன்னேன். என்ன இப்படி பேசுறீங்க? என்ன எப்படி பேசணும்? ரட்சித்தேன்னு சொன்னீங்க, எது ரட்சிப்பு கேட்டேன். அப்படியே கேட்டேன் ஆஃபீஸில் இருந்து, எது ரட்சிப்பு? உன் புருஷன் யாருன்னு கேட்டேன். யாரை சேவிக்கிறான்? விற்கிறத. யாமினா உண்ட போய் படுக்கிற? விபச்சாரத்து சமம் இல்லை. புருஷன் என்ற பேரில் விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற நீ எப்படி ரட்சிப்பை அடைந்திருக்கிறாய்? நீ ரட்சிப்பை அடையலைன்னு சொல்லு, ஒத்துக்கொள்கிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லு, நான் அக்செப்டட். கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஆனால் அதுக்கு வேறு ரட்சிப்பு இல்லை. ஏதாவது வசனத்தை பின்பற்றி இருக்கிறியான்னு கேட்டேன். ஒரு தசமாகும் என்கிட்டே கேஸு பிள்ளைங்க கொடுத்தா தானே. என் பிள்ளைங்களை கொடுக்குற மாதிரி என் வளர்க்கலை. அது பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள இல்லை. அதே நீ ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லு. நீ ரட்சிப்பை அடையலை. நிறைய பேர் அப்படி தான், நான் ரட்சிப்பு அடைந்து விட்டேன். ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ போய் குளிச்சுட்டு வந்தாச்சுன்னா ஞானசாரன்ற பேரில் அதுக்கு பேர் ரட்சிப்பு. மாற்றம், உள்ளுக்குள்ளே மாற்றம், உள்ளுக்குள்ளே மனமாற்றம், இருதயத்தில் எண்ணத்திலே மாற்றம், சிந்தனையிலே மாற்றம், ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய உள்ளம், ஆவிக்குரிய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு உண்டாகணும். அவர் படி நடக்கணும், அவர் சொல்படி கேட்கணும். அப்போ தான் பிள்ளையாக இருக்க முடியும். அவர் பிள்ளையானால் தான் நீங்கள் பரலோகத்து முடியும். இல்லைன்னா நீங்கள் கர்த்தாவே 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 என்று கூப்பிட்டாலும் நோ யூஸ். இயேசு தான் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் நோ யூஸ். பரத்திலிருந்து என்னுடைய தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் ஒருவனே நான் அப்பா என்று கூப்பிடுறது தகுதி இல்லைன்னு சொல்லுவார். என் பொண்டாட்டிக்கு தான் புருஷ மகையை தரலாம். அவரவருக்கு உலக வாழ்க்கை தான் தேவை. செங்கல்பட்டு 36 வயசு ஒரு பொண்ணுக்கு டீச்சர், ஏற்கனவே பழைய சாட்சி. இந்த சபையில் வந்துட்டு இருந்த ஒரு சிஎஸ்ஐ பாஸ்டருக்கு நான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறேன். 2 பேருக்கும் தீர்க்க தரிசனம். இது 56, அது 36. அதுக்கப்புறம் தான் வேலூர்லேருந்து செட் ஆயிடுச்சு. அவள் சொல்லிட்டா. அவள் சொல்கிறதுக்கு காரணம் 2 பேரும் பேசி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணார்கள். உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். போக்கும் வரமாக பேசி கொண்டிருந்தார்கள். டெலிஃபோன்லேயே அனுதினமும் பேச்சு. ஒரு நாள் ஆவியில் எழும்பி தேவன் பேசினார். ஒரு இரவு நேரம் 9 மணி 12 மணி வரைக்கும் அவளுக்கு பிரசங்கம். யாரை தேடுகிறாய் நீ? கேள்வி. அவருடைய சத்தம், அவருடைய முழக்கம்.
உனக்கு எது வேண்டும்? நானா உலகமா? 36 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணால் இவருக்கு என்ன? 56 கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுக்காரு, நானா உலகமா? முடிவு பண்ணு. என் பணியா உலகத்துக்குரிய பணியா? முடிவு பண்ணிக்க சொல்லி வேத வாக்கியங்களை எல்லாம் அவர் சொன்னபடியே அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன். மறுநாள் சியூ ஆஃபீஸோ டிஓ ஆஃபீஸோ போனான். வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். கல்யாணம் ஆகாத பொண்ணு, பிஎட் டீச்சர். கர்த்தருக்காக அவள் பணி செய்ய புறப்பட்டாள். உற்சாகமாக கையை தட்டுங்க. இப்போ பிஎட் பொண்ணுன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும். இவளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. தாய் தகப்பனெல்லாம் இருக்காங்க, பிள்ளைங்க தங்கச்சிமார் தம்பிமாரெலாம் இருக்காங்க. 1 மணி நேரம் தான் அவள் ஒழுங்காக சுவிசேஷம் பண்ணியிருப்பேன். அடுத்து 2 மணி நேரம் விட்னஸ் சாட்சி சொல்லியிருப்பேன். 3 மணி நேரம் பிரசங்கத்தில் மறுநாள் காலை வேலையை ரசியம் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போயிட்டா. யார் சிறந்தவர்? அவள் சொல்லட்டும், நான் ரட்சிப்படைந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. உலக வாழ்க்கைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லாதீங்க. நாக்கெல்லாம் இழுத்து வச்சு நரன்னு அறுத்துருவார் இயேசு கிறிஸ்து. உற்சாம கையை தட்டி அல்லேலூயா. அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பிறகு அவளுக்கு ஏற்பட்ட நிலைமை, வேலையை விட்டதுனால வீட்டில் ஏற்றலை. வேலையை விட்டதுனால நம்ம பாஸ்டும் கல்யாணம் பண்ணலை. வேலையை விட்டுட்டிய கல்யாணம் பண்ண. அதுக்கப்புறம் தான் வேலூர் செட்டில் ஆச்சு. அவருக்கு இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அப்போ உலகத்தில் இல்லைன்னா, உலக ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை. இது உலக கணக்கு. வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா பெத்த தகப்பன், நீ இயேசுவை கும்பிட்டு நீ வேலையை விட்டுட்ட, நீ வீட்டுக்குள்ளே வராதுன்னு விரட்டி விட்டாங்க. சகித்து கொண்டு ஒரு தோழியினுடைய அறையில் தங்கினாள் சிறிது காலம். ஆனாலும் அவள் சோர்ந்து போகவில்லை. குடும்பத்திலே பஞ்சம் வந்தது. அவள் வீட்டிலே பசி, பிள்ளைய படிக்க முடியலை, சாப்பாடு கொடுக்க முடியலை. தகப்பன் நாண்டுக்கிட்டு செத்தான். பணத்தை பார்க்கலான்னு இந்த பொண்ணு போச்சுன்னா ஊர் கமிட்டியை சேர்ந்து அந்த பொண்ணை தகப்பனை பார்க்க விடாமலே விரட்டிட்டாங்க. அதற்கப்புறம் இயேசுதான் தெய்வம்னு சொன்னாள். அவள் சொன்னதான் ரட்சிப்பின் அடையாளம். கையை தட்டுங்க. கைவிடப்பட்ட நிலை. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ சென்னைக்கு போன்னு சொன்னார். சென்னைக்கு நீ போ. சென்னையில் யாரும் எனக்கு தெரியும்? யாருமே தெரியாது. நீ சென்னையில் போ என்று தான் உத்தரவு. அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. நிறைய பேர் கேள்வி தான் கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. நான் உன்னுடைய ஊழியத்துக்கு வந்தால் என்னுடைய கடனை அடைச்சி தருவீரா? என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து தருவீரா? என்ன ஊழியம் செய்யலாம்? கண்டிஷன். இப்படிப்பட்ட அற்ப விசுவாசிகள், அந்தி கிறிஸ்துவின் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு காலம் பிள்ளைகளாக இருக்க முடியாது. கையை தட்டலாம். தாம்பரத்தில் இருந்துன்னா 4 மணி நேரம் எங்கே போவேன்னு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும் வரைக்கும் அங்கேயே நில்லு. இந்த ஊழியம் 4 மணி நேரம் கால் கடுக்க நின்றாள். அப்படியே ஒரு கார் யூட்டர்ன் அடித்து திரும்பி வருது என்றால் போகும்போது இந்த பொண்ணை, இந்த சகோதரியை ஒரு தம்பதி பார்க்கிறார்கள். பார்க்க வைக்கிறார் கர்த்தர். அந்த தம்பதிகள் ஆண்டவருக்கு பணி செய்கிற குடும்பம். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அந்த பெண் பிள்ளை நாண்டுக்கிட்டு தான் செத்தான். ஏன்னா இப்போ காதல் அது ஒரு விஷம் அல்லவா? கடிந்து கொண்டால் டப்புன்னு போயிடுவாங்க. ஒரு விக்கிரத்தை நேசித்தால் அவள் கடிந்து கொண்டார்கள், கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். பிளாக்மெயில் பண்ணா, அதிர்ந்து போகவில்லை. சத்தா சாவுன்னு சொன்னாங்க, அவன் சத்தா. அப்படி பிள்ளைகள் அற்ற ஒரு தம்பதி அப்படியே கடந்து போகிறார்கள். இந்த பெண்ணை அப்படியே பார்க்கிறார்கள். ஆகவே யூட்டர்ன் அடித்து மறுபடியும் திரும்பி வருகிறார்கள். அவள் நின்ற பாதை.
இந்த பிள்ளையை பார்த்ததுமே காரில் ஏறுன்னு சொல்கிறாங்க. காரில் ஏறு. உடனே ஃபோன் எனக்கு, ஒரு தம்பதி வந்து என்னை காரில் அழைக்கிறார்கள், ஏறு, இது கர்த்தருடைய அழைப்பு. ஏறினார்கள். நிறைய வீட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா பங்களா மாதிரி வீடை சுற்றி சுற்றி பார்க்குறா. உடனே அங்கிள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு கேட்குறான். கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருக்கா. அதனாலாமா எனக்கு மகள் தான் அது, ஆனால் செத்து போயிட்டா. நாங்கள் வந்துட்டுருக்கும்போது என் பொண்ணை மாதிரி நீ இருக்கிறனால தான் உன்னை பார்க்குறதுக்கு நாங்கள் யூட்டர்ன் அடிச்சு வந்துட்டோம். காரிலே விசாரிக்கிறார்கள் இந்த பொண்ணை குறித்து. நடந்த சம்பவத்தை எல்லாம் அவள் சொல்லுகிறாள். ஆகவே இன்று முதல் எனக்கு மகளாய் இரு என்று சொல்லுகிறார்கள். உற்சாகமாக கையை தட்டுங்க. தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களை கைவிடுவதில்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற கும்பலை, டூப்ளிகேட் கும்பலை கைவிடுவார். கட்டாயம் கைவிடுவார். பாவிகளை கைவிடுவார். கட்டாயம் விட்டுருவார். ஆனால் அந்த பொண்ணை பாருங்கள், கை விட்ட மாதிரி இருந்தது. கையை பிடிச்சி தூக்குனார். எங்கே கொண்டு வச்சார்? அரண்மனையில். ஹல்லேலூயா. தாய் தந்தை கைவிட்டாலும் உன்னை உண்டாக்கின தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. சொன்னது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் போய் சேரணும், மற்றவங்களுக்கு போய் சேரக்கூடாது. இந்த கண்டிஷன் ஊழியம்தான். கீழ்ப்படிந்தால் தேவன் தூக்கினார். இன்னைக்கு அவர் பெரிய கொடீஸ்வரி. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளை. உற்சாகமாக கையை தட்டுங்க. உலகம் கண்டிராத அற்புதத்தை ஆண்டவர் அவளுக்கு செய்தாள். ஏனென்றால் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அநேக பாடுகள் அவளுக்கு, அநேக துக்கங்கள் அவளுக்கு. பெற்றோர், உடன்பிறப்பு எல்லாமே இழந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துருக்காரா இல்லையா? அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இன்று கண்ட எகிப்தியனை இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் தூங்கவில்லை உறங்கவில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறதும் உறங்குறதுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன பிரதர் சொல்லுங்க? தூங்குறதும் உறங்குறதுக்கும் ரெண்டு ஒன்று தானே? ரெண்டா? அப்படின்னா ரெண்டுக்கு விளக்கம் சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள். தூங்குறதுன்னா என்ன, உறங்குறதுன்னா என்ன? தன்னை மறந்து தூங்குவது, தன்னை மறந்து தூங்குறது தூக்கமா உறக்கமா? இங்கே தன்னை மறந்து தூங்குவது தூக்கமா உறக்கமா? உறக்கம். சரியான ஆன்சரா? பொண்டாட்டி நெகட்டிவாக ஓட்டு போடுறா. அவர் சொன்னது கரெக்டு. தன்னை மறந்து தூங்குவதுதான் உறக்கம். ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவாங்கல்ல. ஆழ்ந்து உறங்குகிறாள். ஆழ்ந்த உறக்கம். சீக்கிரமாக தட்டி எழுப்ப முடியாது. தூக்கம்னா சின்ன பூனை சாடினாலும் கலைஞ்சிடும் தூக்கம். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு கொஞ்சமும் தூங்கலை, ஆழ்ந்த உறக்கவும் இல்லை, ஓய்வு எடுப்பதும் இல்லை. நம்ம காக்கும் பணியை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இப்போ அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், அவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஆண்டவர் விடுவாரா? அவர் உறங்கினா தானே உங்களை பாதுகாக்காமல் போக முடியும். அவர் தூங்கினா தானே பாதுகாப்பு இல்லாமல் இருக்க முடியும். ரெண்டையும் அவர் செய்யலை. அவருடைய கண்கள் நம்மேல் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு, யாருடைய பிள்ளைகளுக்கு அல்ல. அவை தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இராது. கடந்த வாரம் பேச பிரசங்கி 8:5 படி. ஏன்னா ஒரு குறையும் இராது. இங்கே என்ன சொல்கிறார்? உலகத்தில் யுத்தம் வந்தா என்ன, கலக்கம் வந்தா என்ன, துக்கம் வந்தா என்ன, பஞ்சம் வந்தா என்ன, தரித்திரம் வந்தா என்ன, தண்ணீர் வந்தா என்ன,
ஜலப்பிரளயம் வந்து மாண்டால் என்ன, ஜலப்பிரளயம் இல்லாமல் போன என்ன, மழை இல்லாமல் போன என்ன, நமக்கு ஒரு குறையும் மீறாமல் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். பாலைவனத்தில் போன ஆகார், பாலைவனத்தில் கிணறு ஓட்ட முடியுமா? அவ குடிக்கிறதுக்குன்னே ஒரு தண்ணீர் ஊற்றை உண்டாக்கின தேவன் பரத்திலிருந்து இறங்கி வந்தார். லகாய் ரோய் வற்றாத நீரூற்றை ஒன்று ஏற்படுத்தினார். வற்றுகிற நீரூற்று அல்ல, வற்றாத நீரூற்று. இப்போ 2 பேருக்காக, ஒரு தாய், கைவிடப்பட்ட தாய் பிள்ளைக்காக வற்றாத நீரூற்றையே பாலைவனத்தில் ஏற்படுத்துகிற தேவன்.